அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தவிர்த்து கொள்ள வேண்டிய தீய பண்புகள். நம்பிக்கை மோசடி இன்று சர்வசாதாரணமாக நடக்கிறது. வியாபாரம் என்றால் அதில் பல வகையான நூதனமான மோசடிகள் செய்கிறார்கள். இவ்வாறு மோசடி செய்து பணம் சம்பாதிப்பவர்கள் நபிகளாரின் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ளட்டும். மறுமை நாளில் நரகத்தின் அடித்தட்டில் கடும் வேதனைப்படும் நயவஞ்சகர்கள்தான் இவ்வாறு செய்வார்கள் என்று கூறியுள்ளார்கள். நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3 ஆகும். அவன் பேசும்போது பொய் பேசுவான், வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான், அவனிடம் நம்பி ஏதேனும் ஒன்றை ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 3333. முகஸ்துதி. தனிமையில் ஒரு நன்மையை செய்வதை விட பிறர் இருக்கும் போதுதான் அதில் அதிக ஈடுபாடு காட்டி செய்கிறோம். ஏன்? அடுத்தவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக. வேலை செய்யாமல் சோம்பலாக இருக்கும் தொண்டர்கள் தலைவர் வந்தால் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்வார்கள். அவரிடத்தில் நற்பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக. இவ்வாறு மறுமை வெற்றியை நிலைப்படுத்தாமல் மறுமையில் நன்மை தரும் செயல்பாடுகளில் முகஸ்துதியை விரும்பினால் அதனால் நன்மை கிடைக்காததோடு தண்டனையும் கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நாம் இறைவன் காட்சியளிப்பதற்காக திரையை அகற்றி தன் காலை வெளிப்படுத்தும் அந்த மறுமை நாள் இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு ஆணும் இறை நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு பெண்ணும் அவனுக்கு முன்னால் சிரவணக்கம் சஜிதா செய்வார்கள். முகஸ்துதிக்காகவும் மக்கள் பாராட்டை பெறுவதற்காகவும் இவ்வுலகில் தொழுது சஜிதா செய்து வந்தவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பார்கள். அப்போது அவர்கள் சஜிதா செய்ய முற்படுவார்கள். ஆனால் அவர்களது முதுகு குனிய முடியாதவாறு ஒரே கட்டை போல் மாறிவிடும். அறிவிப்பவர் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 4919. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.